சண்டே எழுந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் தான். ஏன்னா இன்றைக்கி வேலை இல்லை, லீவ் தான், வீட்டில் தான் இருக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி மீன் வாங்கி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா மீன் சாப்பிட்டு 1 மாதம் ஆயிடுச்சா. மாதத்துல ஒரு தடவை மீன் வாங்குவோம், அந்த மாதிரி தான் இப்போது. ஏன்னா அங்கே வீட்டாண்டே வரும் மீன், நம்ம கேட்குற மீன் அங்கே இருக்காது. நம்ம அங்கே சாப்பிட்றது இந்த வெலை மீன் சாப்பிடுவோம், சீலா மீன் சாப்பிடுவோம், சங்கரா மீன் சாப்பிடுவோம். இது மட்டும்தான். மற்றபடி இந்த கொஞ்சம் இந்த கவலை, அந்த கிளிச்சை இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அந்த நீச்சு வாடை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டாண்ட இருக்கவங்க எல்லாம் மத்தி, கவலை இது மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ரேட்டும் நம்ம இங்கே வீட்டாண்ட வர்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இங்கே போனோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மீன் ஒரு 2-3 மீன் கூட வாங்கிட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த மீன் தோல் உரிக்கிறாங்க. என்ன மீன் தெரியுமா? இதோட இங்கிலீஷில் நேம் வந்து லெதர் ஜாக்கெட்டு, தமிழில் வந்து தோல் கிளாத்தின்னுவாங்க. அதுக்கப்புறம் செருப்பு மீனுன்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட்டு பார்க்க தான் இது ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மீன். ஆனால் இந்த மீனை ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விடவே மாட்டிங்க இந்த டேஸ்ட்டு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். ஒரே ஒரு முள் கூட இருக்காது. அந்த முள்ளோடு நம்ம மென்று சாப்பிட்டோம்னா கூட பஞ்சை மென்று அப்படி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமே. அந்த அளவுக்கு அந்த மீன் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் தாராளமாக அந்த மீனை கொடுக்கலாம். இந்த வவ்வால், இந்த கருப்பு வவ்வால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனே இந்த மீன்கிட்ட தோற்றுரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. ஒரே ஒரு முள் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா முள்ளை பார்க்கவே முடியாது அந்த மீனில். அந்த நடுமுள் கூட பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அதே மென்று நம்ம சாப்பிட்றலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். தலை பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதில் எதுவுமே இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, இது குத்துது அப்படின்னு நம்ம எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு சாஃப்ட் அந்த மீன். அந்த மீனை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டாண்ட வந்துன்னா நல்லா இருக்காதோன்னு சொல்லி விட்டுறாதீங்க. நாங்கள் அந்த மாதிரி நிறைய தடவை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போது அந்த மீனோட டேஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சு ரேட் ஏற்றிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்லாம் அந்த மீன் 100 ரூபா தான். ஆனால் இப்போது அந்த மீனோட விலை பார்த்திங்கன்னா 400 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி வருது. செம்மையாக இருக்கும் அந்த மீன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் எங்கள் அம்மாவுக்கும் என் தம்பியும் பூரி சுட்டு சாப்பிட்டாங்க. நமக்கு பூரி சப்பாத்திலாம் இறங்கவே இறங்காது. நமக்கு பிடிச்சது என்ன? மீன் குழம்பு கறி குழம்பு தான். காலையில் மீன் குழம்புலாம் வைக்கல. தோசை சுட்டுட்டு தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சிருந்தாங்க. அதுதான் பூரிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. அதை நானும் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுட்டு, அவங்க பூரி சாப்பிட்டுட்டு, அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் நானும் எங்கள் அம்மாவும், நான் வந்து எங்கள் அம்மா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் உட்காந்துலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய வேலை எனக்கு கரெக்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிடணும். அதனால நானும் எழுந்து வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா மீன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பாத்திரம் தேய்ச்சிட்டாங்க. நான் ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் எப்பயும் போல் புளியை கரைச்சி, எங்கள் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாக. நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, காரமாக சாப்பிட்றவங்க எங்கள் மிளகாத்தூளை கண்டிப்பாக சாப்பிட்லாம். யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கொரியர் போடுற மாதிரி அந்த இது கூட நம்ம பண்ணலாம். மிளகாத்தூள் வந்து இந்த எப்படி சொல்கிறதுனா நல்லா டார்க்காக இருக்கும். அரிசிலாம் சேர்க்க மாட்டோம் நாங்கள். அரிசிலாம் சேர்க்காம தான் எங்கள் அம்மா அரைப்பாங்க. சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள். யாருக்கா வேணும்னா கூட சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? என் தம்பிக்கு மீன்னா சுத்தமாக இறங்காது. அதனால் அவனுக்குன்னு என்ன பண்ணோம், இறா வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ சிக்கன் விலை எப்பாடி அந்த விலை விற்கிது. மட்டன் ஈடுக்கு வந்துடும் போல் சிக்கனு. அதனால் சிக்கனே சும்மா சாப்பிட்னு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை அதான் மாதத்தில் ஒரு தடவை வானகரம், நம்ம வீட்டு பக்கத்தில் தான் வானகரம் மீன் மார்க்கெட்டு. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வரும், அவ்வளோதான். இங்கேருந்து நாங்கள் வானகரம் போயிட்டோம்னா நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் மீன் சாப்பிடுவோம். அதுவும் இப்போ மாதமாக ஆயிடுச்சு. ஏன்னா மாதத்தில் ஒரு நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடிக்கடி அங்கே போயிட்டு வாங்கின்னு, அதுவும் வேறு கூட்டம் வேறு, அப்படி இருக்குமா, பார்த்தாலே வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இதுக்கிட்ட இருந்து இருப்பீங்க, வானகரம் கிட்ட. அவங்களுக்கெல்லாம் தெரியும் வானகரம் மார்க்கெட்டை பற்றி. இப்போது மெயினில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளே இருந்தது. இது எடுத்துகிட்டு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதனால என் தம்பிக்கும் என்ன பண்ணோம், நாங்கள் இறாவே வாங்கிட்டு வந்துட்டோம். அவனுக்கு இறா தொக்கு வேணுமா, இது வேணுமான்னு கேட்டால் பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டான். ஆட போடான்னு சொல்லிவிட்டு அவனுக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சுட்டு, எனக்கு இறா தொக்கு தான் பிடிக்கும். இறா தொக்கு குழம்பு, பிரியாணியும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் அது சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராதில்ல, அதனால தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மீன் குழம்பையும் வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். எறா பிரியாணி, ஒயிட் ரைஸ், சங்கரா மீன் மாங்காய் போட்ட குழம்பு, சங்கரா மீன் வறுவல், அப்புறம் தோல் கிளாத்தி
லெதர் ஜாக்கெட் மீன் வறுவல், அப்புறம் ரசம். அவ்வளோதான். கொஞ்சமாக எறா பிரியாணி, கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக சங்கரா மீன், அதில் பச்சை மிளகா, அதில் மாங்காய் இது போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கிட்டு, அப்புறம் ஒரு 2 வறுத்த மீன், ஒரு அந்த அப்படியே பிரியாணி கூட எறா இந்த வறுத்த மீன் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குழம்பு கொஞ்சமாக பட்டும் படாமல் நான் அப்படி தான் சாப்பிடுவேன். அதில் குழம்பு மீன் கொஞ்சம் வச்சு, கிளாத்தி மீன் கொஞ்சம் வறுவல், அந்த வறுவல் மீனையும் வச்சு, அதில் பச்சை மிளகாவோட அந்த இது இருக்குல்ல, அதை அப்படியே பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு எல்லாமே பிடிச்சது. சண்டே ஸ்பெஷல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.